பேசிக்கிட்டு இருக்க? என்னையா பண்ற? என்னடா இது இப்படி ஒரு சட்டை மாதிரி இருக்கே? உடம்புல இருந்தா இவ்வளவு பெரிய சட்டை எடுத்தீங்க? நான் கால்குள்ள எல்லாம் போகுது, எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருதுண்ணா. ப்ளீஸ் நான் போகுதுண்ணா, விட்டுருங்கண்ணா. வணக்கம் நண்பர்களே. இந்த ஷிட்சு பார்த்தீங்கன்னா ஹெவி நாட்டோட வந்திருந்தாங்க. இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை. இப்படி ஒரு ஷிட்சு நீங்கள் வாங்க போகிறீங்க, ஒரு ஷிட்சு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது நாட்ஸ் வராமல் சீவி விடுறது தான். ஹெவி நாட்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் பிரச்சனை இருக்கும். நான் இந்த ட்ரிம்மரை வச்சு அதை அந்த கரெக்டான பொசிஷன் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இங்கே பார்த்தா தெரியும், எப்படியாவது அந்த ஸ்கின்னை தொட்டுறணும் அப்படிங்கிற ஒரு நினப்புல தான் வந்து என்னுடைய ட்ரிம்மரை வந்து அங்கங்கே கொத்து புரோட்டா போட்ட மாதிரி கொத்திக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருந்தது. கரெக்டான பொசிஷன் கிடைச்ச உடனே எப்படி ஒரு ஓப்பன் கேப், அந்த கேப் கிடைச்ச பிறகு தான் என்னால் வந்து ஃபுல்லாக வந்து ப்ராப்பர் ட்ரிம்மிங்கே பண்ண முடிஞ்சது. நீங்கள் பார்த்தா தெரியும், அவ்வளவு கட்டி, அந்த ஸ்கின்னை ஒட்டின எல்லா போர்ஷனும் கட்டி, இது என்னமோ பிச்சு எடுக்கிற மாதிரி இருந்தது. எனக்கே வருத்தமாக இருந்தது. அந்த டாக் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். நீ பார்த்தா தெரியும், ஒரே பீஸ் அவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு பாருங்க. அதை எடுத்தோடனே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க, அந்த தோள்பட்டை எல்லாமே. ஸோ இதுதாங்க முக்கியம். ஒரு ஷிட்சு வந்து நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா ப்ராப்பர் கோம்பிங் ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் ப்ராப்பர் ஹேர் கட் மெயின்டெனன்ஸும் அவசியம். கரெக்டாக சொல்லணும்னா 45 டேஸ்லேருந்து 60 டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு க்ரூமர்கிட்ட கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல எவ்வளோ தூரம் ஹேர் கட் பண்ணணும் அப்படிங்கிறத. நீங்கள் அவங்ககிட்ட சொன்னீங்கனாலே போதும், அவங்க ப்ராப்பராக உங்களுக்காக கட் பண்ணுவாங்க. அண்டு சிலர் வந்து லாங்காக நான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் நீங்கள் க்ரூமரோட ஹெல்ப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா க்ரூமர்ஸ்க்கு தான் தெரியும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த நாட்டு விழுங்கிறத. அதை கரெக்டாக அவங்க கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் மீதி இருக்கிற ஹேரை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே போதும், சூப்பராக இருக்கும். இவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு கட்டி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஏன்னா உடம்பு ஃபுல்லாகவே கட்டி தான், ஃபேஸில் கொண்டு கட்டி தான். அதனால தான் ஃபேஸையும் 0 ட்ரிம் பண்ண வேண்டியதாக இருந்தது. இல்லாட்டினா ஃபேஸையாவது நீட் பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்குமே வாய்ப்பு இல்லை. ஃபுல்லாக துவட்டிட்டு நல்லா ப்ளோ ட்ரையர் போட்டு விட்டாச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த உடம்பே வந்து ஒரு பிங்கிஷ் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ், காற்று உள்ளே போகாமல். ஸோ இனிமேல் வந்து அவங்க பெட் பேரண்ட்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பாய் பாய்.